ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தி பீஸ் ஃபேமிலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ட்ரிப் ஏற்காடுக்கு பிளான் பண்ணி வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு போன விளாக் தான் இது. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா டியோ. ஆன் த வேல வரும்போதே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆன்லைனில் நாங்களும் பார்க்க நல்லா இருக்கு அண்ட் ரிவ்யூஸ் கொஞ்சம் பார்த்ததில் நியூ ஹோட்டல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு சொல்லி தான் இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் போனதில் சில விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சில டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருந்துச்சு. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா நல்லா இருந்துச்சு, ப்ளசண்டாக இருந்துச்சு, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி வியூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஹோட்டல் புதுசுன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் இல்லை. ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணியிருந்தனால ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ ரிசப்ஷனில் மட்டும் கொஞ்சம் நேரம் கிட்ஸ் அங்கே ப்ளே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு டேரெக்டாக ரூமுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துருந்தாங்க. சூப்பீரியர் எக்ஸிக்யூட்டிவ் ரூமில் நாங்கள் சூப்பீரியர் ரூம் எடுத்திருந்தோம். ரூம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்டர் ஆனோடனே டோர் கொஞ்சம் ஓல்டாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே போகும்போது ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நம்ம கிட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பெட்டுமே இருந்துச்சு, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தேவைப்படல, நாங்கள் யூஸ் பண்ணல. நம்ம ஃபேமிலியாக போகும்போது ஃபஸ்ட்டு கிட்ஸை பற்றி தான் யோசிப்போம். ஸோ அங்கே எல்லாமே மேக்ஸிமம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. வாட்டர், கெட்டில், டீ அந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வார்ட்ரோப் ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம கீழே பார்த்துக்கலாம். மிரர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பாத்ரூமுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்துச்சு. அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. நைட் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கூல் கிளைமேட்டுக்கு கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்துலேயே டான்ஸும் பண்ணி வைப் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் நைட் டின்னர் அங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ டின்னர் மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சே தவிர்த்து பிரேக்ஃபாஸ்ட் தாறுமாறாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே டின்னரை கம்பேர் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. எங்களுக்கு ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக நீட்டாக எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டீ கேட்கும் போதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம். நீங்கள் யாராச்சும் இந்த ஹோட்டல் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.